Chalkpiece Academy. Design your future. உங்களுடைய பல ஆண்டு கனவான ஆசிரியராகும் கனவு நனவாக. You are watching Chalkpiece Academy Elite. Design your future. வருகின்ற PGTRB தேர்வு எழுதி ஆசிரியராகும் கனவுடன் உள்ள அனைத்து ஆசிரிய பெருமக்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறோம். இது கல்வி உளவியல் PGTRB 2026-27க்கான பயிற்சி வீடியோவாகும். இது கல்வி உளவியல் பாடத்திலிருந்து யூனிட் 1 கிளாஸ் நம்பர் 11 செயல்பாட்டு எழுத்தறிவு, அதாவது ஃபங்க்ஷனல் லிட்ரஸி என்ற தலைப்பிற்கான வீடியோவாகும். 30க்கு 30 மதிப்பெண்கள் பெறுவதற்கு உறுதி செய்யக்கூடிய வீடியோவாகும். இந்த பயிற்சியானது உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவும் யூடியூப் சேனல் மூலமாகவும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நீங்கள் இந்த பயிற்சியில் சேர்வதற்கு இந்த வீடியோவில் காண்பிக்கக்கூடிய நம்பரை தொடர்பு கொண்டு சேர்ந்து பயிற்சி பெறுங்கள். இதில் உங்களுக்கு எவ்வாறு பயிற்சி நடைபெறுகிறது என்றால், முதலில் விளக்க வீடியோ யூடியூப் சேனலில் வெளியாகும். அதன் பிறகு அதனுடைய மெட்டீரியல்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பப்படும். அதிலிருந்து புத்தம் புதிய வினாக்கள் எடுக்கப்பட்டு தேர்வு பயிற்சியானது நடைபெறும். இவ்வாறாக 2 நாளுக்கு ஒரு முறை தேர்வு பயிற்சியானது நடைபெற்று கொண்டுள்ளது. இந்த பயிற்சியில் சேர்வதற்கு உடனே கால் செய்து பேசுங்கள். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, செயல்பாட்டு எழுத்தறிவு அப்படின்னா என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்ன, அதனுடைய பயன்பாடுகள் என்ன, இதைத்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல செயல்பாட்டு எழுத்தறிவினுடைய பொருள் பார்க்க போகிறோம், அதனுடைய வரையறையை பார்க்க போகிறோம். செயல்பாட்டு எழுத்தறிவு என்பது வெறுமனே படிக்கவும் எழுதவும் தெரிந்து கொள்வதை தாண்டி நீட்டிக்கப்படும் ஒரு கருத்து அப்படின்னு அதை சொல்கிறாங்க. அதாவது சாதாரணமாக செயல்பாட்டு எழுத்தறிவுன்றதை எல்லாரும் படிக்கவும் எழுதவும் தெரிந்து கொள்வது தான் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிருக்கோம். ஆனால் அதையும் தாண்டி சில கருத்துக்கள் சேர்க்கப்பட்டிருக்கின்றன. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வாசிப்பு, எழுதுதல் மற்றும் அடிப்படை எண் திறன்களை அன்றாட வாழ்க்கையில் திறம்பட பயன்படுத்தும் திறனை குறிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் வாசிப்பு இடம்பெறுகிறது, எழுதுதல் வருகிறது, அடிப்படை எண் திறன்களை தினந்தோறும் பயன்படுத்துறது எப்படி அப்படின்றதெல்லாம் பற்றி தான் இந்த செயல்பாட்டு எழுத்தறிவு நமக்கு வழங்குகிறது. அப்போ கல்வி அறிவு பெறுவது என்பது கல்வி சாதனையை பற்றியது மட்டுமல்ல. கல்வியில் வெறும் சாதனை மட்டும் பண்ணிடக்கூடாது. சாதனையை பண்ணுவதற்காக மட்டும் இந்த செயல்பாட்டு கல்வி அறிவு கிடையாது. இந்த திறன்களை நடைமுறையில் பயன்படுத்துவது பற்றியது என்பதை இந்த வரையறை எடுத்து காட்டுகிறது. ஸோ வாழ்க்கையில் எப்படி இந்த திறன்களை சரியாக பயன்படுத்துவதுன்றது தான் செயல்பாட்டு கல்வி அறிவு அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டாக, ஒரு செயல்பாட்டு கல்வி அறிவு பெற்ற நபர் ஒரு வேலை விளம்பரத்தை படிக்கலாம், ஒரு படிவத்தை நிரப்பலாம், ஒரு மருந்து லேபிளை புரிந்து கொள்ளலாம், அல்லது வீட்டு பட்ஜெட்டை நிர்வகிக்கலாம். இப்போ புரிஞ்சிருக்கும். இப்போ செயல்பாட்டு கல்வி அறிவு பெற்ற ஒருவர் ஏதாவது ஒரு பேங்க்குக்கு போகிறாருன்னா அங்கே போய் செலான் ஃபில் பண்ண முடியும். ஒரு ஃபார்ம், அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும்னா ஈஸியாக ஃபில்அப் பண்ணிடுவார். அதே மாதிரி ஒரு வேலை விளம்பரம் வருதுன்னா அதுக்கு அப்ளை பண்ணலாம். ஒரு மருந்து லேபிளை பார்த்தா அதில் என்னென்ன போட்டிருக்காங்கன்றதை வாசித்து தெரிஞ்சு கொள்ளலாம். ஸோ இதுக்கெல்லாம் பயன்படுவது தான் இந்த செயல்பாட்டு எழுத்தறிவு என்பது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டிங்களா? இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்குறோம்னா, இப்போ யுனெஸ்கோவின் கூற்றுப்படி தனி நபர்களுக்கு அதிகாரமளிப்பதிலும் சமூக வளர்ச்சியை வளர்ப்பதிலும் செயல்பாட்டு கல்வி அறிவு முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு யுனெஸ்கோ சொல்லியிருக்காங்க. அதாவது தனிநபர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தா சமூக வளர்ச்சி வளரும். அப்போ அந்த செயல்பாட்டு கல்வி அறிவு அதில் தான் முக்கிய பங்கு வகிக்கிறது. சமூகம் வளர்ச்சி அடையணும்னா தனிநபர்களுக்கு அதிகாரம் அளிக்கணும் அப்படின்றதான் யுனெஸ்கோ சொல்லியிருக்காங்க.
இது அதிகரித்து வரும் சிக்கலான உலகத்தை வழிநடத்துவதற்கு தேவையான கருவிகளுடன் மக்களுக்கு சித்தப்படுத்துகிறதுனா இங்கே பயன்படுத்தப்படுகிறதுன்னு வச்சுக்கிறலாம். அப்போ கல்விக்கும் நிஜ உலக பயன்பாட்டிற்கும் இடையிலான இடைவெளியை குறிக்கிறது. அதாவது கல்விக்கும் நிஜ உலகத்திற்கும் என்ன சம்பந்தம், அதில் எப்படி கல்வியானது இந்த நிஜ உலகத்துக்கு ஏற்றது போல் நமக்கு பயன்படுகிறது அப்படின்றத பற்றி சொல்லுவது தான் இந்த செயல்பாட்டு எழுத்தறிவுன்னு சொல்லப்படுது. அப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, புள்ளி விவரங்கள் நிதானமானவன் ஒரு டைட்டிலில் கொடுத்துருக்குறாங்க. அதாவது இந்த செயல்பாட்டு கல்வி அறிவை பற்றிய சில புள்ளி விவரங்களை பார்க்குறோம். உலக அளவில் 773 மில்லியன் பெரியவர்களுக்கு அடிப்படை கல்வி அறிவு திறன்கள் இல்லை என்று யுனெஸ்கோ மதிப்பிடுகிறது. ஸோ உலகத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 773 மில்லியன் பெரியவங்களுக்கே என்ன இல்லை அப்படின்னா கல்வி அறிவு திறன்கள் இல்லை. கல்வி அறிவு பெற்றவங்களெல்லாம் கல்வி அறிவு திறன்கள் பெற்றவர்கள்னு நம்ம எடுத்துக்கிற முடியாது. ஸோ அந்த திறன்கள் பெற்றவர்கள் அப்படின்றத தான் நம்ம பார்க்குறோம். இது தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை வெற்றியை அடைவதற்கான அவர்களின் திறனை தடுக்கிறது. இந்த பிரச்சனையை நிவர்த்தி செய்வது கல்வியை பற்றியதுமல்ல, இது அனைவருக்கும் சமமான வாய்ப்புகளை உருவாக்குவது பற்றியது. அதாவது வெறும் கல்வியை மட்டும் கொடுத்துறது கிடையாது, அனைவருக்கும் சமமான வாய்ப்புகளையும் உருவாக்குவது தான் இதனுடைய முக்கிய பிரச்சனையாக நம்ம எடுத்துக்கிறணும். ஏன்னா எல்லாருக்கும் கல்வி வழங்குவது முக்கியமல்ல, அவங்களுக்கு அந்த கல்வியினால் கிடைக்கிற திறன்கள் கிடைக்குதா இல்லையா அதை தான் நம்ம பார்க்கணும். ஸோ திறன்களோடு வெளியேறுகிறார்களான்றது தான் இங்கே கேள்விக்குறி. அப்போ இந்த செயல்பாட்டு கல்வி அறிவு ஏன் முக்கியமானது, இந்த ஃபங்க்ஷனல் லிட்ரஸின்னு சொல்லக்கூடியதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஏன் முக்கியமானதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இன்றைய ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட உலகில் செயல்பாட்டு கல்வி அறிவு முன்னெப்போதையும் விட மிக முக்கியமானதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த காலம் மாறி இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி செயல்பாட்டு கல்வி அறிவு கட்டாயம் நல்லபடியாக அனைவருக்கும் கிடைக்கணும். இது வெறும் கல்வி கற்றலுக்கு அப்பாற்பட்டது. வெறும் கல்வியை மட்டும் கற்றுக்கிறது கிடையாது, அதுக்கும் அப்பாற்பட்டது அப்படின்றாங்க. மற்றும் மனித வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்தையும் தொடுகிறது. மனித வாழ்க்கைக்கு தான் இந்த கல்வியானது பயன்படுவது போல அந்த திறன்களை வளர்த்தெடுக்க வேண்டும் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவமான விஷயமாக கருதப்படுகிறது. தனி நபர்களை பொறுத்தவரை தனிப்பட்ட ஏஜென்சி மற்றும் தகவலறிந்த முடிவுகளை எடுக்கும் திறனை பெறுவதாகும்னு கொடுத்துருக்குறாங்க. இதில் தனிப்பட்ட ஏஜென்சின்றத நீங்கள் அப்படியே எடுத்துக்கிறாதீங்க, அது பர்சனல் கற்றல் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதாவது ஒரு பர்சனாக அவர் எதை கற்றுக்கொண்டாரோ அதிலிருந்து அவர் என்ன தகவலை பெற்றுக்கொண்டாரோ அந்த தகவலில் இருந்து ஒரு முடிவெடுக்கும் திறனை பெறுவது தான் இந்த செயல்பாட்டு கல்வி அறிவு அப்படின்றது தான் இந்த மாதிரியான வார்த்தைகளில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒரு தனிநபர் தான் கற்றறிந்த விஷயங்கள்லேருந்து பெற்ற தகவலின் அடிப்படையில் ஒரு முடிவுகளை எடுக்கும் திறனை பெறுவது தான் அப்படின்றது ரொம்ப முக்கியத்துவமான ஒரு விஷயம். ஸோ ஒரு தனிப்பட்ட மனிதன் தான் படித்த விஷயத்திலிருந்து பெற்ற தகவல்களின் அடிப்படையில் எந்த ஒரு முடிவையும் எடுக்கணும். அதுக்காகத்தான் இந்த செயல்பாட்டு கல்வி அறிவு செயல்படணும் அப்படின்றதான் முக்கியத்துவமானது. இப்போ சமூகத்தை பொறுத்தவரை இது பொருளாதார முன்னேற்றம். ஏன்னா ஒரு தனி மனிதன் இந்த செயல்பாட்டு கல்வி அறிவின் மூலம் ஒரு அறிவை பெற்றுக்கிறாருன்னா அதிலிருந்து பொருளாதார முன்னேற்றம் கட்டாயம் நடக்கும். குடிமை பங்கேற்பு, அவங்க எங்கே இருக்காங்களோ அங்கே நடக்கிற விஷயங்களில் அவரும் பங்கெடுப்பார். மற்றும் சமூக ஒருங்கிணைப்பை வளர்க்கிறது. இந்த சமூகத்துக்குள்ளே ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு கோஆர்டினேஷன், ஒரு ஒருங்கிணைப்பு நடைபெறும். எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து செயல்படுவதற்கு அது ஒரு வழிவகையாக அமையும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த செயல்பாட்டு கல்வி அறிவின் மூலம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் செயல்பாட்டு கல்வி அறிவு
கல்வியில் எழுத்தறிவு அர்த்தத்தின் முக்கியத்துவத்தை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. இந்த செயல்பாட்டு கல்வி அறிவுன்றது தான் எழுத்தறிவுனா என்னன்ற அர்த்தத்தையே நமக்கு காட்டுவதாக கூறுகிறார்கள். இப்போ தனிநபர்கள் நடைமுறை சூழல்களில் கற்றுக்கொள்வது மட்டுமல்லாமல் செழிப்படைவதை உறுதி செய்கிறது. ஸோ ஒரு தனிநபர்கள் இந்த கல்வி அறிவின் மூலமாக தாங்கள் எப்படி செழிப்படைவது அப்படின்றத உறுதி செய்வதற்கு இது பயனுள்ளதாக இருக்கிறது. ஸோ படிச்சுட்டு திறனை வளர்த்துக்கிட்டவங்க கட்டாயம் இந்த சமுதாயத்தில் வளர முடியும் அப்படின்றது உறுதி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அரசாங்கங்கள், முதலாளிகள் மற்றும் கல்வியாளர்கள் செயல்பாட்டு கல்வி அறிவை நிலையான வளர்ச்சி மற்றும் உலகளாவிய போட்டித்தன்மைக்கான ஒரு மைல்கல்லாக அதிகரித்து வருகின்றனர். அதாவது இந்த செயல்பாட்டு கல்வி அறிவை சாதாரணமாக அவங்க எடுத்துக்கிறல, நிலையான வளர்ச்சி அதுக்கு பயன்படுத்துகிறாங்க. உலகளாவிய போட்டித்தன்மை, இந்த வேர்ல்டு லெவலில் நடக்கக்கூடிய காம்படிஷனுக்கு ஏற்றது போல் வளப்படுத்தி கொள்வது, இதுக்கெல்லாம் இந்த செயல்பாட்டு கல்வி அறிவை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் நமது கல்வியாளர்கள், அரசாங்கங்கள், முதலாளிகள் எல்லோருமே. அடுத்து நம்ம பார்க்குறது என்னென்னா, செயல்பாட்டு கல்வி அறிவின் மூலமாக முக்கியத்துவம் வாய்ந்த அடுத்த ஒரு விஷயம் என்னன்னு பாருங்கள். வாசிப்பு புரிதல், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். அதாவது நம்ம வாசிக்கிறதுனால ஏற்படக்கூடிய புரிதல் பற்றி தான் ரெண்டாவது முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. இப்போ வாசிப்பு புரிதல் செயல்பாட்டு கல்வி அறிவின் மூலக்கல்லை உருவாக்குகிறதுன்னு இங்கே கொடுத்துருக்குறாங்க. அதாவது மெயினான விஷயமே வாசிப்பு புரிதல் அப்படின்னு சொல்கிறாங்க. செயல்பாட்டு கல்வி அறிவில் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது. வெறுமனே உரையை டீகோடிங் செய்வதை தாண்டி எழுதப்பட்ட வார்த்தையின் பொருள், சூழல் மற்றும் தாக்கங்களை புரிந்து கொள்வதை இது உள்ளடக்குகிறது. அதாவது வெறுமனே அந்த உரையை மட்டும் அப்படியே மெமரைஸ் பண்ணிட்டு போயிடக்கூடாது. அந்த எழுதப்பட்ட வார்த்தையினுடைய பொருள் என்ன, சூழல் என்ன, தாக்கங்கள் என்ன அப்படின்றத பற்றி புரிஞ்சுக்கிறணும். சுருக்கமாக சொன்னால் வாசிக்கிறத நாம் புரிஞ்சுக்கிறணும், அதுக்கேற்றது போல் வாசிப்பு இருக்கணும், அதுதான் முக்கியம். இப்போ இந்த அறிவுறுத்தல்களை புரிந்து கொள்வதற்கும் படிவங்களை நிரப்புவதற்கும் இலக்கியங்களை அனுபவிப்பதற்கும் இந்த திறமை இன்றியமையாதது. இந்த வாசித்தல்ன்ற திறமை அனைவருக்கும் கட்டாயம் தேவை. அப்போ அந்த வாசிக்கிறத சும்மா வெறுமனே வாசிச்சுட்டு போகாமல் புரிஞ்சு வாசிக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அப்போ தான் அதனுடைய டேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த வரிகளினுடைய அந்த சுவையை நம்மால் உணர முடியும். அதுக்காகத்தான் இந்த வாசிப்பு புரிதல் அப்படின்றதுக்கு இந்த செயல்பாட்டு கல்வி அறிவு முக்கியத்துவம் கொடுக்கிறது. இப்போ இந்த பக்கத்தில் என்ன பார்க்குறோம்னா, இது ஒரு உணவக மெனுவை விளக்கினாலும் அல்லது சுகாதார வழிகாட்டுதல்களை பின்பற்றினாலும் வாசிப்பு புரிதல் தனிநபர்கள் சமூகத்தில் முழுமையாக ஈடுபடுவதை உறுதி செய்கிறது. இப்போ நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போய் மெனுவை வாட்சி பார்க்கணும்னா கூட, அல்லது ஒரு சுகாதார வழிகாட்டுதல்களை பின்பற்றினால் கூட, அந்த இடத்துல அந்த வாசித்து புரிஞ்சுக்கிற தன்மை நம்மக்கிட்ட அனைவருக்கும் இருக்கணும். இந்த திறமையில் தேர்ச்சி பெறுவதன் மூலம் தனிநபர்கள் தகவல்களுடன் விமர்சன ரீதியாகவும் சுயாதீனமாகவும் தொடர்பு கொள்வதற்கான நம்பிக்கையை பெறுகிறார்கள். அதாவது வாசித்து புரிஞ்சுக்கிற தன்மை அனைவருக்கும் அந்த திறமை வந்துருச்சுன்னா, தனி நபர்கள் தங்களுக்குள்ள தகவல்களை விமர்சனம் பண்ணுவதற்கு முடியும், சுயமாக ஒவ்வொன்றையும் தொடர்பு கொள்வதற்கும் அது பயன்பாடு உள்ளதாக அமையும். அதுக்காகத்தான் இந்த வாசித்து புரிதல் அப்படின்ற விஷயத்தை முக்கியத்துவம் உள்ள விஷயமாக இந்த செயல்பாட்டு கல்வி அறிவு முறையில் கொடுக்கப்படுகிறது. அடுத்து நம்ம பார்க்குறது எதுக்கான முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எழுதும் திறன்கள், ரைட்டிங் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி ரீடிங் ஸ்கில்ஸை பற்றி பார்த்தோம்.
இப்போ ரைட்டிங் ஸ்கில்ஸை பற்றி பார்க்குறோம். இந்த ரைட்டிங் ஸ்கில்லில் என்னென்ன விஷயங்கள் அடங்கி இருக்குது, அதனால் இந்த செயல்பாட்டு கல்வி அறிவின் மூலமாக எப்படி அது உருவாக்கப்படுது அப்படின்றத பார்க்குறோம். இப்போ எழுத்து என்பது செயல்பாட்டு கல்வி அறிவின் மற்றொரு அடிப்படை அங்கமாகும். எழுத்து தான் இந்த செயல்பாட்டு கல்வி அறிவினுடைய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அடிப்படை அங்கம், ஒரு ஃபண்டமெண்டல் பார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பயனுள்ள எழுத்து திறன்கள் தனிநபர்கள் தங்களை தெளிவாகவும் துல்லியமாகவும் வெளிப்படுத்த அனுமதிக்கின்றன. இந்த எழுதுகிற திறன்கள், எழுத்து திறன்கள், இதை எப்படி எழுதணும், என்னென்ன தலைப்பின் கீழே எழுதணும், இந்த மாதிரியான விஷயங்களை தெளிவாகவும் துல்லியமாகவும் வெளிப்படுத்தணும்னா எழுத்து திறன் அதிகரிக்கணும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, இது ஒரு மின்னஞ்சலை வரைவது, அதாவது மெயில் மெசேஜுகள் வரும் இல்லைங்களா, அதை எப்படி உருவாக்கணும் அப்படின்றது, வேலை விண்ணப்பத்தை எழுதுவது. இப்போ நம்ம ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணுறோம்னா நாமளே அதுக்குரிய விண்ணப்பத்தை எழுதுவது, என்னென்ன முறைகளில் எழுதலாம்ன்றதை தெரிஞ்சு வச்சுக்கிறணும். அல்லது மளிகை பட்டியலை எழுதுவது. சாதாரணமாக நம்ம மளிகை கடையில் போய் மளிகை ஜாமான்கள் வாங்குகிறோம்னா அதுக்குரிய பட்டியலை எழுதுவது. இது எல்லாமே இந்த எழுதும் திறன்களில் அடங்கும். அதனால தான் இந்த எழுதும் திறன்கள் அனைவருக்கிட்டையும் வளர்ந்துருக்கணும்னு சொல்கிறாங்க. அதுதான் ரொம்ப முக்கியத்துவமாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த எழுதுவது தகவல் தொடர்பு இடைவெளிகளை குறைக்கிறது. இந்த கம்யூனிகேட் பண்ணுவதற்கான டிஸ்டன்ஸை குறைக்குதுன்றாங்க. எழுதுனோம்னா ஈஸியாக புரிய வச்சிடலாம். இப்போ தனிநபர்கள் தொழில்முறை மற்றும் தனிப்பட்ட சூழல்களில் மற்றவர்களுடன் திறம்பட இணைக்க உதவுகிறது. ஸோ ஈஸியாக கனெக்ட் ஆகிடுவாங்க. இந்த தனிநபர்கள் எழுதுகிற திறன் வச்சுருந்தாங்கன்னா ஈஸியாக மற்றவர்களுடன் இணைஞ்சுக்கிடுவாங்க. இன்றைய டிஜிட்டல் உலகில் பார்த்திங்கன்னா எழுதுவதுன்றது இனி பேனா மற்றும் காகிதத்துடன் மட்டுப்படுத்தப்படவில்லை. அதாவது அதோடு நின்றுவிடப் போவதில்லை. ஏன்னா பேனாவிலையும் காகிதத்துலேயும், பேனாவை வச்சு காகிதத்தில் எழுதுறதுன்னு நம்ம நினச்சிக்கிருக்கோம். அப்படி இல்லை. இது குறுஞ்செய்தி, மின்னஞ்சல் மற்றும் உள்ளடக்க உருவாக்கம் போன்ற டிஜிட்டல் தகவல் தொடர்புகளை உள்ளடக்கியது. இப்போ பார்த்திங்கன்னா மெசேஜ் அனுப்புறது, மெயில் அனுப்புறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லையும் கூட எழுதுகிற திறன் பயன்பட்டு கொண்டு தான் இருக்குது. அதுலேயும் எப்படி எழுதி அனுப்பணும், எப்படி பிரிண்ட் அனுப்பணும், அல்லது எப்படி டைப் பண்ணி அனுப்பணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எழுதுகிற திறன்களில் தான் அடங்குகிறது. எனவே எழுதுகிற திறன் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இந்த செயல்பாட்டு கல்வி அறிவில் கூறப்படுகிறது. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எண் மற்றும் சிக்கல் தீர்க்கும் திறமை. அந்த ஸ்கில் நம்மக்கிட்ட இருக்கணும். அதாவது நியூமரசி அண்டு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ். ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அதை சால்வ் பண்ணுறது எப்படின்ற ஸ்கில்ஸ் எல்லாருக்கிட்டையும் இருக்கணும். அதுவும் ரொம்ப முக்கியமான ஒன்று தான். இப்போ எண் கணிதம், எண்களுடன் வேலை செய்யும் திறன் செயல்பாட்டு கல்வி அறிவில் இன்றியமையாததுன்றாங்க. ஸோ நம்பரை வச்சு செய்கிற வேலைகள் இந்த கல்வி அறிவியல் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பட்ஜெட்களை சமநிலைப்படுத்துதல். பட்ஜெட்களை அதுக்கு இவ்வளவு இதுக்கு இவ்வளவுன்னு அந்த பட்ஜெட்டை சமநிலைப்படுத்தி உருவாக்குவதற்கு இந்த எண் மற்றும் சிக்கல் தீர்க்கும் திறமை இன்றியமையாதது. வட்டி விகிதங்களை கணக்கிடுதல் மற்றும் புள்ளி விவரங்களை விளக்குதல் போன்ற அன்றாட சூழ்நிலைகளுக்கு கணித கருத்துக்களை புரிந்து கொள்வதும் பயன்படுத்துவதும் இதில் அடங்கும். ஸோ கணித கருத்துக்களை புரிஞ்சுக்கிறணும், அதை எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தணுன்றதை தெரிஞ்சுக்கணும். இதுக்கு இந்த எண் மற்றும் சிக்கல் தீர்க்கும் திறமை ரொம்ப ரொம்ப இன்றியமையாதது. விமர்சன சிந்தனை என்பது ஒரு நிரப்பு திறனாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் விமர்சனம் செய்கிற ஒரு சிந்தனை ஏற்படணும். அதை தான் ஒரு நிரப்பு திறன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது தனி நபர்கள் சிக்கல்களை திறம்பட பகுப்பாய்வு செய்யவும்,
இப்போ தனிப்பட்ட ஒருத்தர் வந்து ஏதாவது சிக்கலான விஷயங்கள் ஏற்படுதுன்னா அதை அவரே வந்து தனியாளாக நின்று திறம்பட பகுப்பு ஆய்வு செய்யவும் மதிப்பீடு செய்யவும் மற்றும் தீர்க்கவும் உதவுவதன் மூலம் எண்களை அதிகரிக்கிறது. அதாவது இந்த இடத்துல அந்த திறமை எப்படி பயன்படும் அப்படின்றத அவர் தெரிஞ்சு வச்சுருப்பார். எப்படி மதிப்பீடு செய்யணும், எப்படி பகுப்பாய்வு செய்யணும், எப்படி அந்த சிக்கலை தீர்க்கணும், இதுக்கெல்லாம் அந்த நியூமரிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்களை அவர் பயன்படுத்தும் விதம் அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த திறன்கள் தனிப்பட்ட நிதி, பணியிட அமைப்புகள் மற்றும் குடிமை வாழ்க்கையில் சிக்கலான சவால்களை வழிநடத்த தனிநபர்களை தயார்படுத்துகின்றன. ஸோ இந்த திறன்கள், அதாவது இந்த சிக்கலை தீர்க்கும் இந்த திறன்கள்லாம் தனிப்பட்ட நிதி, பணியிட அமைப்புகள், அது பணியிட அமைப்புகள் அப்படின்னா அவர் வேலை பார்க்கக்கூடிய இடத்துலையும், அப்புறம் குடிமை வாழ்க்கை, அவர் வாழ்கின்ற வாழ்க்கையிலையும் எப்பெல்லாம் சிக்கலான விஷயங்கள் ஏற்படுதோ அதை எப்படி சால்வ் பண்ணணுன்ற அந்த செயல்பாடுகளை அவர் தீர்க்கமாக விரைவாக எடுப்பதற்கு இந்த திறமை தான் பயன்படும். ஸோ இதுவரைக்கும் நாம் பார்த்தது செயல்பாட்டு கல்வி அறிவினுடைய முக்கியத்துவங்கள் எதுக்கெல்லாம் கொடுக்கப்படுகிறதுன்றதை பற்றி தான் பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, செயல்பாட்டு எழுத்தறிவின் அல்லது செயல்பாட்டு கல்வி அறிவின் எடுத்துக்காட்டுகளை பார்க்க போகிறோம். என்னென்ன எடுத்துக்காட்டுகள்? செயல்பாட்டு கல்வி அறிவு பல்வேறு நிஜ உலக காட்சிகளில் வெளிப்படுகிறது. அதாவது இன்றைய வாழ்க்கை முறையில் நிறைய இடங்களில் அது பயன்படுது அல்லது வெளிப்படுகிறது. இது வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களில் அதன் பொருத்தத்தை நிரூபிக்கிறது. வாழ்க்கையில் நிறைய இடங்களில், சரியான இடங்களில் அது பயன்படுவது நமக்கு தெரிகிறது. அதில் முதல் விஷயம் சுகாதார கல்வி அறிவு, ஹெல்த் லிட்ரஸி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சுகாதார கல்வி அறிவில் எப்படி இந்த கல்வி அறிவானது பயன்படுகிறதுன்றதை பார்க்குறோம். ஒரு நபர் தங்கள் மருத்துவரிடமிருந்து ஒரு மருந்தை பெறும் சூழ்நிலையை கவனியுங்கள். செயல்பாட்டு கல்வி அறிவு பெற்ற நபர் மருந்து அளவு வழிமுறைகள், சாத்தியமான பக்க விளைவுகள் மற்றும் எச்சரிக்கைகளை படித்து புரிந்து கொள்ளலாம். ஒருவர் வந்து செயல்பாட்டு கல்வி அறிவை பெற்றிருந்தார்னா அந்த மருந்து என்ன, அந்த மருந்தினால் ஏற்படும் பக்க விளைவுகள் என்ன மற்றும் எச்சரிக்கை விஷயங்கள் என்ன, இதெல்லாம் அவர் படித்து புரிஞ்சுக்கிடுவார். அது மட்டுமல்ல, அந்த மருந்துகளினுடைய சரியான பயன்பாட்டை உறுதி செய்வதற்கும் அவர் வழிமுறையை கண்டுபிடிப்பார். ஸோ இந்த மாதிரி மருத்துவரிடமிருந்து வாங்குகிற அந்த சீட்டை அவரே பார்த்து என்னென்ன விஷயங்கள் அதில் இருக்குன்றத வாசிக்க தெரிஞ்சவங்களுக்கும் அதை கண்டுபிடிக்கிறவங்களுக்கும் பயனுள்ளதாக இந்த செயல்பாட்டு கல்வி அறிவு பெற்றவர்களுக்கு கிடைக்கும். அந்த செயல்பாட்டு கல்வி அறிவை பெறாதவங்களுக்கு அதில் கொஞ்சம் சிரமம் ஏற்படும். அடுத்து இதில் என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாள்பட்ட நோய்களை நிர்வகிப்பதற்கும், இப்போ அந்த மருந்து சீட்டு எப்படி அவர் பார்க்குறாரோ அது மாதிரி நாள்பட்ட நோய்களை நிர்வகிப்பதற்கும், சுகாதார திட்டங்களை புரிந்து கொள்வதற்கும், என்னென்ன சுகாதார திட்டங்கள் இருக்கின்றன என்பதை புரிந்து கொள்வதற்கும், தடுப்பு நடவடிக்கைகளை, எந்த நோய் வராமல் இருப்பதற்கான தடுப்பு நடவடிக்கைகளை பின்பற்றுவதற்கும் இந்த அளவிலான கல்வி அறிவு முக்கியமானது. அதாவது இந்த செயல்பாட்டு கல்வி அறிவு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நிதி எழுத்தறிவு, ஃபினான்சியல் லிட்ரஸி அப்படின்னு சொல்கிறாங்க. நிதி எழுத்தறிவு இது வந்து என்னென்னா, தனிப்பட்ட நிதிகளை நிர்வகிப்பதற்கு செயல்பாட்டு கல்வி அறிவு தேவைப்படுகிறது. அதாவது நமக்குன்னு கிடைக்கக்கூடிய பண வரவுகளையும் பண செலவுகளையும் நமக்குள்ள நாமளே எழுதி வச்சு அதை சரிப்படுத்துவதற்கு அல்லது நிர்வகிப்பதற்கு இந்த எழுத்தறிவு கட்டாயம் தேவை. பொதுவாக இந்த வங்கி அறிக்கைகளை புரிந்து கொள்வது, இப்போ வங்கிக்கு போனோம்னா அங்கே சில கண்டிஷன்ஸ் அப்ளை அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் புரிஞ்சுக்கிறணும்னா நமக்கு இந்த கல்வி அறிவு தேவை. அடுத்த வரியில் பார்த்திங்கன்னா, வங்கி அறிக்கை மாற்றி போன்ற கருவிகளை பயன்படுத்துதல்னு கொடுத்துருக்குறாங்க. அது என்னென்னா, அங்கே வந்து என்ன டிரான்சாக்ஷன் நடைபெறுகிறது,
எதன் மூலமாக நடத்துகிறோம், அப்போ அதை வாசித்து பார்த்து புரிஞ்சுக்கிறணும். அதுக்கு தான் இந்த கல்வி அறிவு தேவைப்படுகிறது. அதாவது எதன் மூலமாக இந்த டிரான்சாக்ஷன்லாம் பண்ணலாம் அப்படின்ற அந்த டூல்ஸ் இருக்கும், அதை தான் கருவின்னு சொல்கிறாங்க. அதை தொட்டு நம்ம எப்படி டிரான்சாக்ஷனை பண்ணலாம், அல்லது எதன் மூலமாக அந்த பணத்தை எடுக்கலாம், பணத்தை போடலாம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறணும்னா நம்மளுக்கு இந்த கல்வி அறிவு என்பது முக்கியமானது. அடுத்து பார்த்திங்கன்னா கிரெடிட் கார்டு சலுகைகளை ஒப்பிடுதல் மற்றும் வீட்டு வரவு செலவு திட்டங்களை உருவாக்குதல் ஆகியவையெல்லாம் இந்த நிதி எழுத்தறிவு இதில் அடங்கும். அடுத்து நிதி ஸ்திரத்தன்மை மற்றும் நீண்டகால பாதுகாப்பை அடைவதற்கு இந்த திறன்கள் அவசியம். ஸோ ஒரு நிதியை மேலாண்மை பண்ணுவதற்கு, மேனேஜ்மெண்ட் பண்ணுவதற்கு, நீண்டகால பாதுகாப்பை அடைவதற்கு, அது ரொம்ப வருஷத்துக்கு அது பாதுகாப்பாக சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்றதுக்கும் இந்த திறன்கள் ஒவ்வொருவர்கிட்டையும் இருக்கணும். உதாரணமாக ஒரு செயல்பாட்டு கல்வி அறிவு பெற்ற தனிநபர் தகவலறிந்த நிதி முடிவுகளை எடுக்க வெவ்வேறு சேமிப்பு திட்டங்கள் அல்லது முதலீட்டு வாய்ப்புகளை மதிப்பீடு செய்யலாம். அதாவது என்னென்ன ஃபிக்ஸடு டெபாசிட் இருக்கிறது, அல்லது லாங் டேர்ம் ஃபிக்ஸட் டெபாசிட், ஷார்ட் டேர்ம் ஃபிக்ஸட் டெபாசிட், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், எதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, இந்த மாதிரியானதெல்லாம் மதிப்பீடு செய்வதற்கு இந்த கல்வி அறிவு நிச்சயம் ஒவ்வொரு தனிநபருக்கும் தேவைப்படுவதாக அமைந்துள்ளது. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பணியிட தொடர்பாடல், அதாவது ஒர்க் பிளேஸ் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பணி செய்கின்ற இடத்துல அடுத்தவங்க கூட எப்படி கம்யூனிகேட் பண்ணுவது, அதுக்கு தேவையான அறிவை பெறணும்னா கட்டாயம் இந்த செயல்பாட்டு கல்வி அறிவு கட்டாயம் தேவை. இப்போ ஒரு பணியாளர் கையேட்டை புரிந்து கொள்வது, இப்போ ஒரு பணியாளர் கையேடுன்னு கைடு கொடுப்பாங்க, அதில் என்னென்ன டியூட்டிஸ், என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது, இதை புரிஞ்சுக்கணும்னா கூட அந்தது முதல் தொழில்முறை மின்னஞ்சல்களை எழுதுவது வரை, அதாவது நாம் செய்கிற பணிக்கு ஏற்ற மாதிரி இமெயில்களை அனுப்புறது வரைக்கும் இந்த பணியிட தொடர்பு செயல்பாட்டு கல்வி அறிவை பெரிதும் நம்பியுள்ளது. ஸோ அந்த பணியிடத்தில் கம்யூனிகேஷன் பண்ணணும்னா இந்த செயல்பாட்டு கல்வி அறிவு கட்டாயம் தேவை. ஆவணங்களை வழிநடத்தக்கூடிய மற்றும் குழு விவாதங்களுக்கு அர்த்தமுள்ள பங்களிப்பு செய்யக்கூடிய தொழிலாளர்களை முதலாளிகள் மதிக்கிறார்கள். இப்போ அந்த டாக்குமெண்ட்ஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணக்கூடியவங்களையும், எல்லா விவாதங்கள்லேயும் பங்களிப்பு செய்கிறவங்களையும் இந்த முதலாளிகள் மதிப்பார்கள். ஸோ அந்த இடத்துல இந்த செயல்பாட்டு கல்வி அறிவானது தேவைப்படுகிறது. கூடுதலாக பணியிடத்தில் தெளிவான மற்றும் பயனுள்ள தகவல் தொடர்பு ஒத்துழைப்பை ஊக்குவிக்கிறது. ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் யாருக்கிட்டையாவது இருக்குன்னா அவங்களுக்கு அந்த தகவல் தொடர்பு ஒத்துழைப்பு அதிகமாக ஊக்கம் கொடுக்கிறது அல்லது ஊக்குவிக்கிறது. தவறான புரிதல்களை குறைக்கிறது. ஏன்னா இந்த ஸ்கில் இருக்கிறவங்களுக்கு தவறான புரிதல்கள் அதிகமாக வராது மற்றும் உற்பத்தி திறனை அதிகரிக்கிறது. இதன் மூலமாக அவங்க செய்யக்கூடிய அந்த பணியினுடைய உற்பத்தி திறன் அதிகரிக்கிறது. அடுத்து கல்வி கவனத்தை மாற்றுதல். கல்வி கவனத்தை மாற்றுதல் அப்படின்னா என்னென்னா, எழுத்தறிவு வளர்ச்சியில் கல்வியின் பங்கு குழந்தைகளுக்கு படிக்கவும் எழுதவும் கற்பிப்பதை விட அதிகமாக உள்ளது. கல்வின்றது ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. நவீன வாழ்க்கையின் தேவைகளுக்கு மாணவர்களை தயார்படுத்தி இந்த திறன்களின் நடைமுறை பயன்பாடுகளை சேர்ப்பதில் பள்ளிகள் தங்கள் கவனத்தை மாற்ற வேண்டும். ஏன்னா இந்த கல்வின்றதே அதிகமான நேரத்தை ஆக்கிரமிச்சிருது. அப்போ இந்த செயல்பாட்டு கல்வி அறிவுன்றது அந்த குழந்தைகளுக்கு கிடைக்கிறதுல கொஞ்சம் காலதாமதமோ அல்லது கிடைக்காமலோ போய்விடுகிறது. ஸோ அதில் இந்த பள்ளி எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணணும்னா செயல்பாட்டு கல்வி அறிவை கொடுக்கறதுல கொஞ்சம் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பாடத்திட்டத்தில் நிஜ உலக உதாரணங்களை ஒருங்கிணைப்பதன் மூலம், இங்கே நடக்கிற விஷயங்களை ஒருங்கிணைத்து சொல்வதன் மூலமாக இந்த கல்வியாளர்கள் செயல்பாட்டு கல்வி அறிவின் முக்கியத்துவத்தை
உறுதியான தொடர்புடைய வழிகளில் நிரூபிக்க முடியும் அப்படின்றாங்க. அதாவது இந்த செயல்பாட்டு கல்வி அறிவினுடைய முக்கியத்துவத்தை மாணவர்களுக்கு வழங்கணும் அப்படின்னா, நிஜ உலகில் நடக்கக்கூடியவைங்களை ஒருங்கிணைப்பதன் மூலம், அதாவது பாடத்திட்டத்திலையும் சேர்த்துடணும். இங்கே என்ன நடக்குதோ அதை பாடத்திட்டத்தில் சேர்த்து சொல்லி கொடுத்தா தான் அந்த பசங்களுக்கு இந்த செயல்பாட்டு கல்வி அறிவுன்றது பயனுள்ளதாக இருக்கும். எடுத்துக்காட்டாக பாடங்களில் விண்ணப்பங்களை எழுதுதல். இது ஏற்கனவே தமிழ் பாடத்துலேயும் சரி, ஆங்கில பாடத்துலேயும் சரி விண்ணப்பங்களை எழுதுதல் வந்துருச்சு. பட்ஜெட்களை உருவாக்குதல், இது கொஞ்சம் புதுசு தான், இதையும் செய்து பார்க்க வைக்கணும். அல்லது செய்தி கட்டுரைகளை பகுப்பாய்வு செய்தல், இதுவும் நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது. செய்தி கட்டுரைகளை அவங்களா ஆய்வு செஞ்சு அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க வைக்கணும். இந்த மாதிரியான செயல்பாடுகள் இந்த இதில் அடங்கணும். அதாவது கல்வியோடு சேர்த்து இதுகளையும் சேர்த்து சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு இந்த செயல்பாட்டு கல்வி அறிவில் சொல்கிறாங்க. அடுத்து முக்கியமான தலைப்பாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வாழ்நாள் முழுவதும் கற்றலை ஆதரித்தல். கற்றல்ன்றது ஒரே ஒரு குறிப்பிட்ட வயதுக்குள்ளே முடிஞ்சிருதுன்னு நினைக்காம வாழ்நாள் முழுவதும் கற்றலை ஆதரித்தலாக இருக்கணும். இப்போ செயல்பாட்டு கல்வி அறிவு என்பது வேகமாக மாறி வரும் உலகில் மாற்றி அமைக்கவும் செழிக்கவும் தேவையான திறன்களை தனிநபர்களுக்கு வழங்குவதன் மூலம் வாழ்நாள் முழுவதும் கற்றலை ஊக்குவிக்கிறது. அதனால தான் செயல்பாட்டு கல்வி அறிவு என்பது ஒரு குறிப்பிட்ட வயசோடு நின்றுறாது. மாறி வரும் சூழ்நிலைகளுக்கேற்ப அவங்க கற்றுக்கொண்டே இருப்பார்கள். ஸோ கற்றலை ஊக்குவித்து வந்து கொண்டே இருக்கும். இந்த செயல்பாட்டு கல்வி அறிவானது தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ கல்வி அறிவு பெற்ற நபர்கள் புதிய தொழில்நுட்பங்களை தழுவுவதற்கும், புது புது டெக்னாலஜி வந்தாலும் இந்த கல்வி அறிவு பெற்றவர்கள் ஈஸியாக அதை கற்றுக்குருவாங்க. மேலதிக கல்வியை தொடரவும், அதாவது ஹையர் ஸ்டடீஸ்ன்னு சொல்லுவாங்க, அதான் மேலதிக கல்வி, அதை தொடர்வதற்கும் தங்கள் சமூகங்களுக்கு பங்களிக்கவும், தான் சேர்ந்த சமூகத்திற்கு பயனுள்ளதாக இருக்கவும் சிறப்பாக தயாராக உள்ளனர். அவங்களாம் ரெடியாக தான் இருக்காங்க. வாழ்நாள் முழுவதும் கற்றல் மக்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளும் திறன் மற்றும் தகவமைப்பு ஆகியவற்றை உறுதி செய்கிறது. ஸோ மாறிவரும் டெக்னாலஜிக்கு ஏற்ற தங்களை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள் இந்த செயல்பாட்டு கல்வி அறிவு பெற்றவர்கள். அடுத்து ஏற்றத்தாழ்வுகளை நிவர்த்தி செய்தல். சமூக மற்றும் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை நிவர்த்தி செய்வதில் செயல்பாட்டு எழுத்தறிவு முக்கிய பங்கு வகிக்கிறது. அவங்க பெரியவங்க இவங்க பெரியவங்கன்னு எந்த ஏற்றத்தாழ்வுகளும் இதில் கிடையாது. விளிம்புநிலை மக்களுக்கு எழுத்தறிவு கல்விக்கான அணுகல் மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த எழுத்தறிவு கல்வி அனைவருக்குமே ஈஸியாக கிடைக்கும். இப்போ சிறந்த வேலை வாய்ப்புகள் மற்றும் மேம்பட்ட வாழ்க்கை தரங்களுக்கான கதவுகளை திறக்கும் அப்படின்றாங்க. ஸோ இந்த எழுத்தறிவு அனைவருக்குமே சமமாக வழங்கப்படும் பொழுது அவங்களுக்கு தேவையான சிறந்த வேலை வாய்ப்புகளும் அவங்களுக்கான மேம்பட்ட வாழ்க்கை தரங்களும் உயரக்கூடும் அப்படின்றது நிதர்சனமான உண்மையாகும். இப்போ பின்தங்கிய சமூகங்களை இலக்காக கொண்ட கல்வி முயற்சிகள் வறுமையின் சுழற்சியை உடைத்து தனிநபர்கள் தங்கள் திறனை அடைய அதிகாரம் அளிக்கலாம். ஸோ ரொம்ப பின்தங்கிய சமூகங்களில் இருக்கிறவங்க கூட இந்த செயல்பாட்டு கல்வி அறிவின் மூலமாக அதிகாரம் கிடைப்பது போன்ற நிலைக்கு உயர்வதற்கு வழிவகை செய்யும். ஸோ இது வரைக்கும் செயல்பாட்டு கல்வி அறிவினுடைய முக்கியத்துவங்களை பற்றி பார்த்துக்கிருந்தோம். இப்போ செயல்பாட்டு கல்வி அறிவின் நன்மைகள் பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல இந்த செயல்பாட்டு கல்வி அறிவினுடைய நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பொருளாதார நன்மைகள் பார்க்குறோம். கல்வி அறிவு விகிதங்களில் 10% அதிகரிப்பு குறிப்பிடத்தக்க பொருளாதார வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. ஏன்னா இந்த 10% அதிகரிப்புன்றதே பொருளாதார வளர்ச்சிக்கு பயன்படும். இப்போ தனிநபர் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 0.37% அதிகரிப்பு சாத்தியமாகும் அப்படின்றாங்க. இப்போ கல்வி அறிவு பெற்ற மக்கள் அதிக உற்பத்தி செய்யும் பணியாளர்களுக்கு பங்களிக்கிறார்கள்.
இப்போ கல்வி அறிவு பெற்றவங்களாக இருந்தாங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா அவங்க உற்பத்தியில் அதிக உற்பத்தி செய்கிற அளவுக்கு வளர்த்துவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா புதுமை மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தை ஊக்குவிக்கிறார்கள். புதுமையும் முன்னேற்றத்தை, அந்த பொருளாதார முன்னேற்றத்தையும் ஊக்குவிக்கிறார்கள் இவர்கள். இப்போ நவீன வணிகச் சூழல்கள் மற்றும் தொழில்நுட்பத்தால் இயக்கப்படும் பணிப்பாய்வுகளும் ஏற்ப மாற்றியமைக்கக்கூடிய செயல்பாட்டு கல்வி அறிவு பெற்ற ஊழியர்களை முதலாளிகள் பெருகிய முறையில் தேடுகிறார்கள். இந்த இடத்துல என்ன உங்களுக்கு புரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா, தொழில்நுட்பத்தால் இயக்கப்படும் அந்த பணிகளுக்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய செயல்பாட்டு கல்வி அறிவு பெற்றவர்களை முதலாளிகள் அதிகமாக தேடுகிறார்கள்னு சொல்கிறாங்க. இந்த முதலாளிகள் அனைவரும் இந்த டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி யாரெல்லாம் தங்களை மாற்றிக்கிறாங்களோ அவங்களத்தான் வேலையில் வச்சுக்கிறாங்க அப்படின்றது தான் உண்மை. அடுத்த நன்மை பார்த்தோம்னா மேம்பட்ட சுகாதார விளைவுகள் அப்படின்றாங்க. செயல்பாட்டு கல்வி அறிவு சிறந்த சுகாதார விளைவுகளுடன் நேரடியாக இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன சுகாதார விளைவுகள்? இப்போ தனிநபர் மருத்துவ வழிமுறைகள் இருக்குது. தடுப்பு, பராமரிப்பு, வழிகாட்டுதல்கள் மற்றும் ஊட்டச்சத்து தகவல்களை புரிந்து கொள்ளும்போது அவர்கள் தங்களுக்கும் தங்கள் குடும்பங்களுக்கும் ஆரோக்கியமான தேர்வுகளை செய்கிறார்கள். ஏன்னா இந்த கல்வியறிவு பெற்றவர்கள் தான் இவ்வளவு விஷயங்களும் செய்ய முடியும். ஸோ சுகாதாரத்தை மேம்படுத்துவதற்கு இந்த கல்வியறிவு பெற்றவர்கள் பயனுள்ளவர்களாக மாறுகிறார்கள். அதிக கல்வி அறிவு விகிதங்களை கொண்ட சமூகங்கள் பெரும்பாலும் குறைந்த நோய் விகிதங்களையும் சுகாதார சேவைகளுக்கான மேம்பட்ட அணுகலையும் அனுபவிக்கின்றன. அதாவது நோய் விகிதங்கள் குறைவாக இருக்கும் இந்த மாதிரி கல்வி அறிவு பெற்றவங்களுக்கு மத்தியில். ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே தெரியும், என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாதுன்றதெல்லாம். அதனால் அப்படி நடக்கும். அதே மாதிரி சுகாதார சேவைகள் ஈஸியாக எல்லாருக்குமே கிடைப்பது போல தான் இந்த சமூகங்களில் இருக்கும். அடுத்தது நம்ம பார்க்குறது சமூக அதிகாரமளித்தல். அதுதான் ரொம்ப முக்கியமான நன்மை. இப்போ செயல்பாட்டு கல்வி அறிவு தனிநபர்கள் தங்கள் சமூகங்களில் மிகவும் தீவிரமாக பங்கேற்க அதிகாரம் அளிக்கிறது. இதுதான் முக்கியமான ஒரு பயன். இப்போ வாக்களித்தல், தன்னார்வ தொண்டு செய்தல் மற்றும் சமூக மாற்றத்திற்காக வாதிடுதல் இதெல்லாம் இதில் அடங்கும். ஸோ சமூக அதிகாரம் அளித்தலில் இந்த கல்வி அறிவு பயன்படுகிறது. செயல்பாட்டு கல்வி அறிவு பயனுள்ளதாக இருக்கிறது. முகவர் உணர்வை வளர்ப்பதன் மூலம் எழுத்தறிவு மிகவும் உள்ளடக்கிய மற்றும் சமமான சமூகங்களை உருவாக்க உதவுகிறது. அதாவது இந்த கல்வி அறிவு பெறுவதன் மூலமாக சமமான சமூகங்களை உருவாக்க உதவுகிறதுன்றாங்க. உதாரணமாக, வலுவான கல்வி அறிவு திறன்களை கொண்ட நபர்கள் பொது சொற்பொழிவில் ஈடுபடலாம். நல்ல திறன்கள் வச்சவங்க அனைவருக்கும் பயனுள்ளது போல சொற்பொழிவில் ஈடுபடலாம் மற்றும் சமூக பிரச்சனைகள் குறித்து தகவல் அறிந்த முடிவுகளை எடுக்கலாம். அதாவது இந்த சமூகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை தீர்த்து வைப்பது எப்படி அப்படின்னு தெரிஞ்சிருந்தால் அவங்களே அந்த முடிவுகளை எடுத்து செயல்படுத்த செய்யலாம். இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த கல்வி அறிவு பெற்றவர்கள் ஈடுபட முடியும். ஸோ இதுவரைக்கும் இந்த வீடியோவில் நாம் செயல்பாட்டு கல்வி அறிவுனா என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்ன, அதனுடைய பயன்கள் என்ன, இந்த மாதிரியான விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். இந்த மாதிரியான ஒவ்வொரு தலைப்பிற்கும் முக்கியமான வீடியோக்களை உருவாக்கி அதிலிருந்து உங்களுக்கு மெட்டீரியல் தயார்படுத்தி அதை அனுப்பி வைத்து அதிலிருந்து புத்தம் புதிய வினாக்கள் உருவாக்கப்பட்டு தேர்வு பயிற்சி நடைபெற்று கொண்டுள்ளது. இந்த தேர்வு பயிற்சியில் நீங்களும் பங்கெடுக்க விரும்பினீர்கள் என்றால் இந்த வீடியோவில் காண்பிக்கக்கூடிய நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். உடனடியாக சேர்ந்து உங்கள் ஆசிரியர் கனவை நனவாக்கிக் கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மனமார்ந்த வாழ்த்துக்களுடன் உங்கள் சாக் பீஸ் அகாடமி. நன்றி.